விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கோவை மத்திய போக்குவரத்து துறை சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட 15வது பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் அச்சங்கத்தின் தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு அவர்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த மாநாட்டில் விவசாய கடன்கள் அனைத்தையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய விளைபொருள் விலை நிர்ணயத்தில் முனைவர் MS சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்திட வேண்டும், விவசாயிகளுக்கு வயது முதிர்வின் பொழுது மாதம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் உருவாக்க வேண்டும், நொய்யல் விவசாயிகள் பாசன சபை அமைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகளை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும், கோவையில் தென்னைப்பாக்கு விளைபொருள் ஏற்றுமதி மையம் உருவாக்கப்பட வேண்டும், ஆனைமலை ஆறு, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்புழா பாசன திட்டம் மற்றும் ஆனைமடுவு அணைக்கட்டு திட்டம் அமைக்கப்பட வேண்டும், வனவிலங்குகள் வாழும் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும், வனவிலங்குகள் மூலம் ஏற்படுகின்ற உயிர் சேதம், பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்து உடனடியாக இழப்பீடு தொகையை கேரளாவை போல் 2 மடங்கு வழங்க வேண்டும், தென்னக நதிகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கூறியதாவது: விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே அரசு நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், விவசாய குடும்பத்திற்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்க வேண்டும், தற்போது நடைபெற்று மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவை மேற்கு புறவழிச்சாலை பணியின் போதே விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதேபோல வனவிலங்குகளிடமிருந்து விவசாய நிலங்களை அரசு மீட்டெடுக்க வேண்டும், மத்திய அரசு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், நொய்யல் ஆறு எல்லையை கண்டு அங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றி ஆற்றில் மனித கழிவு கழிக்காமல் இருக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளின் வேதனைகளை கால தாமதம் இல்லாமல் இந்த அரசு தீர்க்க வேண்டும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கோவை மாவட்ட குழுவின் 15வது மாவட்ட மாநாடு பிரதிநிதிகள் மாநாடாக நடைபெற்றது. இந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் மொத்தம் 100 பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். 50 பேருக்கு ஒருவர் வீதம் மாவட்டம் முழுவதும் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகளாக பங்கெடுத்தார்கள். இந்த மாநாட்டை வாழ்த்தி பவானி நதிநீர் பாதுகாப்பு குழுவினுடைய பொறுப்பாளர் ஏஇ துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த மாநாட்டை வாழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டினுடைய பிரதான கோரிக்கையே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்துள்ள விவசாயிகளிடம் கருத்து கேட்கலாமலேயே விவசாய நிலங்களை எடுத்து திட்டங்களை நிறைவேற்றுகிற பணி குறித்து கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது ரோடாக இருக்கலாம், புதிய தொழிற்சாலையாக இருக்கலாம், மின்சார கோபங்களாக இருக்கலாம், கெயில் பைப்பாக இருக்கலாம். இத்தகைய திட்டங்களை எல்லாம் விவசாயிகளை கலந்தோசிக்காமல் இந்த திட்டம் நிறைவேற்றதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது. இன்னொன்று, 60 வயசு பூர்த்தியான விவசாய குடும்பத்திற்கு மாதம் 10,000 வீதம் ஓய்வூதியம் மாநில மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள், கட்டட தொழிலாளர்கள், இதர பிரிவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஏன் விவசாயிகளுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கலாமே? விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கு விவசாய குடும்பத்திற்கு பஸ் பாஸ் வழங்கலாம், இலவசமாக கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று இந்த மாநாடு கோரிக்கை வைக்கிறது.